ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் இப்போ தான் என்னோடய சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ அப்போ தான் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு ரெகுலராக வரும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம என்ன கெஸ்ஸிங் பார்க்க போகிறோம் அப்படின்னா கேளுக்கான கெஸ்ஸிங் தான் பார்க்க போகிறோம். ஸோ முடிஞ்ச வரையும் வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாதீங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா, ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரையும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி ரிசல்ட் ஓகேங்களா, என்ன ரிசல்ட் வந்திருக்கு? ஸோ நேற்று வந்து என்ன ரிசல்ட் வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா 871 கொண்டு வந்திருக்காங்க. ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ், ரிசல்ட் பார்த்திங்கன்னா 871. ஸோ நம்ம நேற்று பாக்ஸுக்கு போட சொல்லி ரொம்பவே 3 செட், ரொம்ப கம்மியான செட்டு தான். 3 டிஜிட்டலில் 3 செட்டு கொடுத்து பாக்ஸுக்கு ப்ளே பண்ணுங்கன்னு சொல்லியிருந்தேன். அது பார்த்திங்கன்னா ஸோ 681. ஓகேங்களா, ஸோ 681 கொடுத்துருப்பேன். 819. ஸோ நீங்கள் செக் பண்ணி பாருங்கள், நான் பாக்ஸு கொடுத்துருப்பேன். ஸோ இந்த இடத்துல ஒரு 7. ஸோ டெய்லி நம்மளுக்கு பாக்ஸ் ஒரு நம்பரில் மிஸ் ஆகுது ஃப்ரெண்ட்ஸ், பார்த்துக்கோங்க. இந்த இடத்துல ஒரு 7 அப்படின்ற நம்பர் இருந்தால் சூப்பர் ஒரு பாக்ஸ் வின்னிங் வாங்கியிருக்கலாம். ஓகேங்களா, ஸோ தொடர்ந்து 2 நாளாக ஜஸ்ட்டு ஒரு நம்பர் பாக்ஸ் வின்னிங் மிஸ் ஆகிக்கிட்டே இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா, ஸோ நல்ல கெஸ்ஸிங் தான் எடுக்கிறேன். ஸோ அது ஒரு நம்பரில் எப்படியாவது மிஸ் ஆகிடுது. ஸோ கண்டிப்பாக ஒரு பாக்ஸ் வின்னிங் கொடுத்துடலாம். ஓகேங்களா, ஸோ அது மட்டும் இல்லை, ஸோ உங்களுக்காக பார்த்திங்கன்னா 4D எடுத்துகிட்ருக்கேன். ஸோ ரொம்பவே கம்மியாக டெய்லி 2 செட்டு 4D மட்டும் கொடுக்குறேன். ஓகேங்களா, ஸோ அது நீங்கள் அதிகமாக வைக்காமல் கம்மியாக வச்சு பாருங்கள். ஸோ கம்மி ரேட்டில் 4D இருக்கும் பார்த்தீங்களா, ஸோ நீங்கள் அதில் கூட வச்சு ப்ளே பண்ணி பாருங்கள். ஸோ கண்டிப்பாக ஒரு வின்னிங் வாங்கிங்க. ஸோ டெய்லி ஒரு 2 செட்டு 4D மட்டும் கொடுக்குறேன். ஸோ அதை நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகேங்களா, ஸோ இப்போ நம்ம கெஸ்ஸிங்க்கு போயிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். ரிசல்ட்டு 871 கொண்டு வந்திருக்காங்க. ஸோ நான் இன்னொன்று சொல்லியிருந்தேன், 1ன்ற நம்பர் ரிப்பீட் ஆகும். ஸோ கண்டினியூஸாக ஒரு நம்பர் கொடுத்தாங்கன்னா அந்த நம்பரை மறுபடியும் ரிப்பீட் பண்ணுவாங்க. 1ன்ற நம்பர் பார்த்து வச்சுக்கோங்க, இன்றைக்கி ரிப்பீட் ஆகும்னு சொல்லியிருந்தேன். ஸோ அது பார்த்திங்கன்னா சி போர்டில் இன்றைக்கி வந்திருக்கு. ஓகேங்களா, ஸோ சி போர்டில் 2 நாளாக சி போர்டில் வந்திருக்கு. ஸோ இதை வச்சு பார்த்திங்கன்னா இந்த இடத்துல ஒரு 3 1 இருக்குது. ஓகேங்களா, ஸோ 6ன்ற நம்பர் வரத்துக்கான வாய்ப்பு ரொம்பவே அதிகமாகவே இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா, ஸோ 6ன்ற நம்பரை பார்த்துக்கோங்க. ஸோ அந்த நம்பர் வரத்துக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஸோ இப்போ நம்ம ஆல்போன் நம்பர் பார்த்துலாம். ஆல்போன் நம்பர் பார்த்திங்கன்னா ஸோ எனக்கு ஸ்ட்ராங்கான நம்பர் தான் கொடுக்குறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா, ஸோ ஆல்போர்டுக்கு பார்த்திங்கன்னா இந்த நம்பருன்றது என்னோடய கெஸ்ஸிங்கில் இருக்குது. உங்கள் கெஸ்ஸிங்கில் இருந்தால் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஆல்போர்டுக்கு 2ஆம் நம்பர் டவுட்டாக இருக்குது. ஸோ பார்த்துக்கோங்க, 6ம் 2ம் டவுட்டாக இருக்குது. இதில் 2 ஸ்ட்ராங், 2 இல்லாமல் நாளைக்கு ஆட்டமே கிடையாது அப்படின்னு நான் சொல்லுவேன். ஸோ ஓகேங்களா, 2ன்றது மந்த்லி சார்ட்டில் போய் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ 2ன்றது கண்டினியூஸாக சி போர்டில் இருக்கும். அதையே ஒரு 222 கூட நாளைக்கு கொடுக்கலாம். ஒரு 222ன்ற நம்பரை வச்சு பாருங்கள் நாளைக்கு. ஸோ அது உங்கள் கெஸ்ஸிங்கில் இருந்தால் நீங்கள் ட்ரை பண்ணிக்கோங்க. ஸோ 2 ஏன் அப்படின்னு சார்ட்லேயே பார்த்துடலாம். ஸோ அதுக்கு பார்த்திங்கன்னா நம்ம மந்த்லி சார்ட்டுக்கு போயிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா, ஸோ மந்த்லி சார்ட்டில் பார்த்திங்கன்னா இந்த இடத்துல பாருங்கள். ஸோ நம்மளுக்கு இந்த இடத்துல ரிசல்ட்டு 871 இருக்குங்களா. ஸோ இந்த ஆர்டர் ஓகேங்களா, இதை மட்டும் பாருங்கள். நம்மளுக்கு ரிசல்ட் வர வேண்டியது இந்த இடம். ஓகேங்களா, இதில் எத்தனை 2 பாருங்கள், ஒரு 5 2 இருக்கும். ஸோ இந்த 2எல்லாம் எண்ணி பாருங்கள், மொத்தமே ஒரு 5 2 கிட்ட வருது. ஓகேங்களா, ஸோ இதை வச்சு பார்த்திங்கன்னா இந்த இடத்துல ஓகேங்களா ஒரு 2ன்றது வரத்துக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகமாகவே இருக்குது. ஸோ இன்னொன்று பார்த்திங்கன்னா இதில் ஒரு சின்ன ட்ரிக்கு என்னென்னு பார்த்திங்கன்னா, இந்த இடத்துல பார்த்திங்கன்னா 262 262 ரிசல்ட். ஓகேங்களா, ஸோ அதுக்கு பாருங்கள் 2க்கு பவர் எடுத்தோம்னா 7 பி போர்டில் கொடுத்துருக்காங்களா. 6க்கு பவர் எடுத்தோம்னா 1. ஓகேங்களா, சி போர்டில் கொடுத்துருக்காங்களா. ஒரு 71ன்ற நம்பர் எப்படி வந்திருக்குன்னு பார்த்துக்கோங்க. ஸோ இன்னொன்று இதே தான் நாளைக்கு ரிப்பீட் ஆகலாம். அப்படி இந்த ஃபார்முலா ஆகலை அப்படின்னா ஸோ இந்த இடத்துல பாருங்கள் 212 இருக்குது. ஓகேங்களா, அப்போ இந்த இடத்துல என்ன ரிசல்ட் அப்படின்றத நம்மளுக்கான கெஸ்ஸிங். ஓகேங்களா, ஸோ நம்ம 2க்கு பவர் எடுத்தோம் அப்படின்னா 7, 1க்கு பவர் எடுத்தோம்னா 6. அப்போ 76ன்ற நம்பர் நாளைக்கு நீங்கள் ஆல் போர்டுக்கு ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ அப்படி இல்லைன்னா இந்த இடத்துல இருக்க 212 ஓகேங்களா, 212 இதை ப்ளஸ் பண்ணோம் அப்படின்னா 222. ஓகேங்களா, 1 கூட 1 ப்ளஸ் பண்ணோன்னா 222. இந்த இடத்துல நம்மளுக்கு இத்தனை 2 இருக்குது. ஓகேங்களா, கண்டிப்பாக இந்த மந்த் எண்டுக்குள்ளே ஒரு ட்ரிபிள்ஸ் வரத்துக்கான வாய்ப்பு ரொம்பவே அதிகமாகவே இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா, ஸோ பார்த்துக்கோங்க, உங்கள் கெஸ்ஸிங்கில் எப்படின்னு பார்த்து நீங்கள் ட்ரை பண்ணிக்கோங்க. நம்ம ஆல் போர்டு பார்த்துட்டோம். ஓகேங்களா, ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா 2 டிஜிட்டலுக்கான நம்பர்ஸ் வந்து பார்த்துடலாம். ஸோ முடிஞ்ச வரை வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாதீங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்ம 2 டிஜிட்டல் பார்த்துலாம். இல்லை ஏ போல் எனக்கு ஸ்ட்ராங்காக வர நம்பர் கொடுக்குறேன். ஸோ அதையும் பார்த்துலாம். அதுக்கு முன்னாடி உங்களுக்கு கேஎல் மற்றும் டியருக்கு நம்பர் போட விருப்பம் இருந்தால் ஸோ இந்த நம்பரை நீங்கள் கான்டாக்ட் பண்ணிக்கலாம். 9361809032
ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு கேஎல் மற்றும் டிஆருக்கு ஸோ ரெண்டுமே புக்கிங் எடுத்துகிட்ருக்கோம். ஸோ 9361809032 ஸோ இந்த நம்பரை நீங்கள் கான்டாக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா நான் தான் அட்டன் பண்ணுவேன். ஸோ எந்த ஒரு டவுட்னாலும் என்கிட்ட கேட்டுக்கலாம். ஸோ இந்த நம்பருக்கு நீங்கள் மெசேஜ் பண்ணாலும் ஓகேங்களா. ஸோ மெசேஜ் பண்ணால் டீட்டெயிலாக நான் சென்ட் பண்ணிவிடுவேன். ஸோ வின்னிங் அமௌண்ட்டு பார்த்தீங்கன்னா ஜெனினாக கொடுத்துட்ருக்கேன். ஸோ நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ அதுக்கப்புறம் உங்களுடைய விருப்பம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா. ஸோ இந்த நம்பர் ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. 9361809032 ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சிங்கிள் போர்டில் போர்டில் பார்த்தீங்கன்னா இந்த நம்பர்ன்றது எனக்கு ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்குது. உங்கள் கெஸ்ஸிங்கில் இருக்கான்னு பார்த்துக்கோங்க. ஸோ போர்டுக்கு 3ஆம் நம்பர் டவுட்டாக இருக்குது, பார்த்துக்கோங்க. உங்கள் கெஸ்ஸிங்கில் 3 இருந்தால் ட்ரை பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைனா 0 வச்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா. போர்டுக்கு 3 அப்படி இல்லைனா 0 ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 2 டிஜிட்டலுக்கான நம்பர்ஸ்லாம் வந்து பார்த்துடலாம். ஸோ 2D நம்பர் பார்த்துருவோம். ஸோ அதுக்கு முன்னாடி 4D நம்பர் கொடுத்துட்றேன் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா. ஸோ 4D பார்த்தீங்கன்னா ஸ்கிப் பண்ணாதீங்க ஃப்ரெண்ட்ஸ், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். 4Dயில் 67 48 19 25 ஸோ பார்த்துக்கோங்க. 4D நம்பர் கொடுத்துருக்கேன். 2 செட்டு கேஎலுக்கு 4D இனிமேல் ரெகுலராக நீங்கள் 4D பார்க்கலாம். 4Dயும் கொடுக்குறேன். உங்கள் கெஸ்ஸிங்கில் இருந்தால் நீங்கள் 4D கம்மியான ரேட்டில் கூட ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகேங்களா. ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 2 டிஜிட்டல் பார்த்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். 2 டிஜிட்டலில் பார்த்தீங்கன்னா இதை வந்து நீங்கள் ஆல் போர்டுக்குமே நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக ஒரு வின்னிங் வாங்குவீங்க. 62 26 76 21ன்றது இம்பார்ட்டன்ட் நம்பர். ஓகேங்களா. ஸோ பார்த்துக்கோங்க. இந்த 21 இம்பார்ட்டண்டான நம்பர் பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். 13 ஸோ இந்த நம்பர்ஸ்லாம் உங்கள் கெஸ்ஸிங்கில் இருக்கான்னு நீங்கள் பார்த்துக்கோங்க. இருந்தால் மட்டும் ட்ரை பண்ணுங்கள். 06 ஸோ 06 பார்த்து வச்சுக்கோங்க. 32 25 ஃப்ரெண்ட்ஸ். இதில் உள்ள நம்பர்ஸ் உங்கள் கெஸ்ஸிங்கில் இருந்தால் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். அப்படி இல்லைனா விட்டுருங்க. ரொம்ப கம்மியாக கொடுத்துருக்கேன். 8 செட்டு தான் கொடுத்துருக்கேன். இதிலிருந்து உங்கள் கெஸ்ஸிங்கில் மேட்ச் ஆக நம்பர் மட்டும் நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா போதும். ஓகேங்களா. ஸோ அதுமாரி 3 டிஜிட்டலும் பார்த்தீங்கன்னா கம்மியாகவே கொடுக்குறேன். ஸோ அதிகமாக நம்பர்ஸ் கொடுத்து உங்களை கன்ஃபியூஸ் பண்ண விரும்பலை. ஸோ கம்மியான நம்பர்ஸே கொடுக்குறேன். ஸோ அதையும் பாருங்கள். ஸோ 3 டிஜிட்டலில் பார்த்தீங்கன்னா பாக்ஸுக்கே கொடுத்துறேன். நம்ம கொடுக்க போகிறதே கம்மி தான். ஸோ அதை வந்து எப்படி வேணாலும் ஜஸ்ட்டு ஒரு நம்பரில் மிஸ் ஆகுது அப்படின்றப்ப அது வந்து போர்டும் சேஞ்ச் ஆகலாம். ஓகேங்களா. அதனால் நான் கம்மியான நம்பரே கொடுக்குறேன். ஸோ பார்த்துக்கோங்க. ஸோ 3 டிஜிட்டல் பாக்ஸில் 875 ஸோ இந்த நம்பரை பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ இந்த நம்பருன்றது வர மாதிரி இருக்குது. உங்கள் கெஸ்ஸிங்கில் இருந்தால் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா. ஸோ 3 டிஜிட்டலுக்கு 875 213 இந்த நம்பர் டவுட்டாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இந்த 213 கொஞ்சம் டவுட்டாக இருக்குது. இதை நீங்கள் பாக்ஸுக்கு போடல அப்படின்னா கூட ஸ்ட்ரெயிட்டாக கூட ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த 213ன்றதை நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகேங்களா. 325 அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். 3 செட்டு தான் கொடுக்குறேன். ஓகேங்களா. ஸோ 4 போர்டில் 6ஆம் நம்பர்ன்றது எடுத்துருந்தோம். ஓகேங்களா. ஸோ அதை வச்சு பார்த்தீங்கன்னா ஸோ ஒரு செட்டு 3 டிஜிட்டல் வந்து கொஞ்சம் டவுட்டாக இருக்குது. ஸோ நான் அதையும் கொடுத்துட்றேன். பார்த்துடலாம். ஸோ 3 டிஜிட்டலில் பார்த்தீங்கன்னா 062 ஓகேங்களா. 2 இம்பார்ட்டன்ட் அப்படின்றதால நான் பாக்ஸுக்கு 2 வச்சு தான் நான் நம்பர்ஸ் எடுத்திருக்கேன். ஸோ 6 பார்த்தீங்கன்னா 062 ஓகேங்களா. அந்த ஒரு செட்டை மட்டும் பார்த்துக்கோங்க. ஏன்னா நிறைய நம்பர்ஸ் எடுத்த நம்பர்ஸ்லாம் கொடுத்து உங்களை கன்ஃபியூஸ் பண்ண விரும்பலை ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா. ஸோ பார்த்துக்கோங்க. உங்கள் கெஸ்ஸிங்லாம் இருந்தால் மட்டும் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ஓகேங்களா. ஸோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. ஸோ மறக்காமல் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா. ஸோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.